வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய 3 பேர் கொண்ட தேடுதல் குழு அமைப்பு. வழக்கம் போல UGC பரிந்துரையில் யாரும் இல்லாமல் குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியதா என ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? அண்ணாமலைக்கு RS பாரதி சவால். அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அண்ணாமலையால் புடுங்க முடியாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே வீடு புகுந்து கத்தியால் தாக்குதல். கணவன் மனைவியை மிரட்டி 20 சவரன் நகையை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். சென்னை வளசரவாக்கத்தில் பேராசிரியர் அரங்கம் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை வடக்கு போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட். பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் உள்துறை செயலாளர் நடவடிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகம். ஒரு சவரன் 63,840 விற்பனை. தென்காசி அருகே எரிந்த நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் திருப்பம். மனைவியை கொன்று 2 நாட்கள் உடலுடன் சுற்றித் திரிந்த பெண் எரித்ததாக கணவர் கைது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனிமூட்டம். செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையே புறநகர் ரயில்கள் தாமதமாக இயக்கம். ஸ்லோ மோஷன் ஷாட் இல்லாமல் ரஜினி கிடையாது. இயக்குநர் ராம்கோபால் வர்மா பேச்சால் சர்ச்சை. மக்களவைத் தேர்தலுக்கு பின் திமுக கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தகவல். தற்போது தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணியே கைப்பற்றும் என்றும் கணிப்பு. கூடலூர் அருகே மலைப்பாதையில் கவிழ்ந்த லாரி. உதகை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஒசூரில் பழைய பொருட்கள் கிடங்கில் தீ விபத்து. தீயை அணைக்க போராடும் வீரர்கள். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சாலையில் சென்றபோது சென்டமீடியனில் மோதி தீப்பிடித்து எரிந்த கார். காரிலேயே எரிந்து ஹோட்டல் உரிமையாளர் உயிரிழப்பு. சேலம் ஆத்தூர் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. அதே பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை. மதுரையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த அலங்கார வளைவை அகற்றும் போது விபத்து. தூண் சாய்ந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஆபரேட்டர் உயிரிழப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பேச்சு. ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை என டிரம்ப் அறிவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல். 15 வயதிற்குட்பட்ட சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழுவை தொடங்கும் இசையமைப்பாளர் இளையராஜா. மகள் பவதாரணி பெயரில் தொடங்கப் போவதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் கடலில் விழுந்த கடற்படை விமானம். விமானி பத்திரமாக மீட்பு. சென்னையில் பெண் காவலர் அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
சென்னை வடக்கு போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் மீது அதே துறையில் பணியாற்றும் பெண் காவலர் ஒருவர் டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதில் ஒரு வாரமாக காவல் ஆணையர் மகேஷ்குமார் தொலைபேசி மூலம் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக விசாகா கமிட்டி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள உள்துறை செயலாளர் முதற்கட்டமாக காவல் இணை ஆணையர் மகேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஒரு பெண் காவலரும் மகேஷ்குமார் மீது பாலியல் புகார் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் உட்கட்சி பூசல். அவிநாசி அத்திக்கடவு பாராட்டு விழா நிகழ்ச்சியில் தலைவர்களின் படங்களை போடவில்லை என்பதற்காக வந்தது போல் தெரியவில்லை என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் கூறியுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏற்கனவே இருந்த புகைச்சல் தற்போது வெளிவந்துள்ளதாக கூறினார். அவிநாசி அத்திக்கடவு பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே அதை பொறுத்து மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை வைத்து நீங்கள் கேட்பதாக பார்க்கின்றேன். அது கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்கப்பட வேண்டும். இது அவர் சொன்ன காரணங்களுக்காக வந்ததாக நான் நம்பவில்லை. இது காலகாலமாக உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டிருந்திருக்கிறது. அது இப்போது வெளிவந்திருக்கிறது. தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் 6 மாநிலங்களவை எம்பி பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மாநிலங்களவையில் தமிழ்நாட்டிற்கு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் சுழற்சி முறையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவிக்காலம் முடிவதும் அந்த இடங்கள் மீண்டும் நிரப்பப்படுவதும் வழக்கம். அவ்வகையில் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் 6 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. திமுக சார்பில் எம்பியாக உள்ள வழக்கறிஞர் வில்சன், தோமுசா பொதுச் செயலாளர் சண்முகம், MM அப்துல்லா ஆகியோர்களின் பதவிக்காலமும், திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி, அதிமுகவின் சந்திரசேகர் ஆகியோர்களின் பதவிக்காலமும் நிறைவடைகிறது. தற்போதைய தமிழக சட்டப்பேரவையில் கட்சிகள் சார்பில் உள்ள உறுப்பினர்களின் அடிப்படையில் திமுக கூட்டணி சார்பாக 4 பேரும், அதிமுக சார்பில் ஒருவரும் உறுதியாக எம்பியாக முடியும். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு திமுக கூட்டணியில் ஓர் இடம் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கமல்ஹாசனுடனான அமைச்சர் சேகர் பாபுவின் சந்திப்பு அதை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. திமுக சார்பாக கடந்த முறை மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட வழக்கறிஞர் வில்சனும் இந்த முறையும் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பில் உள்ளார். 2021ஆம் ஆண்டில் காலியான பதவியின் அடிப்படையிலேயே MM அப்துல்லா மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 4 ஆண்டுகள் மட்டும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ள அப்துல்லா மாநில அரசியலில் கவனம் செலுத்துவதற்காக MLA தேர்தலில் வாய்ப்பு கேட்கக்கூடும் என்றும் கருதப்படுகிறது. மதிமுகவை பொறுத்தவரை இந்த முறை எந்த ஒப்பந்தமும் திமுகவுடன் போடவில்லை. அதே சமயம் திமுகவிலும் இந்த சீட்டுக்கு கடும் போட்டி இருப்பதாக தெரிகிறது. அதிமுக கூட்டணி சார்பில் கடந்த முறை தேர்வு செய்யப்பட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது பாஜக கூட்டணியில் இருப்பதால் அவருக்கு பதிலாக அதிமுகவை சேர்ந்தவரே ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார். அந்த ஒரு இடம் தங்களுக்குத்தான் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். தேர்தலின் போது தேமுதிகவுக்கு கொடுத்ததாக கூறப்படும் வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றுவாரா என்பது தெரிய ஓரிரு மாதங்கள் ஆகும். எனினும் கட்சியில் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க சாதுரியமாக தேமுதிகவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 6வது உறுப்பினராக அதிமுகவின் சார்பில் 2வது உறுப்பினரை தேர்வு செய்ய அதிமுகவுக்கு மேலும் சில வாக்குகள் தேவைப்படும் நிலையில் பாஜக உதவி